வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஐடி த ஃபேக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் போட்டோ ஆன்லைன்ல லீக் ஆகுது. அதுவும் ஃபேக்கா எடிட் பண்ணி லீக் பண்ணிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சம்பந்தப்பட்டது யாரு, அவங்களை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. ஒய்ஃபுக்கு தெரியாம சம்பந்தப்பட்டவனை பிடிக்கணும், அதே மாதிரி இந்த போட்டோவை எல்லா இடத்துல இருந்தும் நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் நினைச்சதை செஞ்சு முடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்காங்க. குழந்தைய நல்லபடியா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, நெட்ல தப்பா வந்துருது. இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல போல, யாரோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பாக்குற இந்த பொண்ணு உடஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு செத்துறலான்ற மாதிரி முடிவு பண்ணி செத்து போயிடுறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தைய அநியாயத்துக்கு செத்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் மெயினான கதைக்குள்ள வராங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒய்ஃபோட பேரு திவ்யா அப்படின்றது. இன்னும் இவங்களுக்கு பிரெக்னன்சியே நடக்க மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கு. இவங்க டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஃபுட் டெலிவரி பண்ற ஒரு கம்பெனி நமக்கு காட்டுறாங்க. தீபக்கும் ஒரு அண்ணனும் சேர்ந்த மாதிரி தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொந்தக்கார அண்ணனா இருப்பாரு. தீபக் இருக்கார்ல, இப்ப மீட்டிங்காக எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. சர்வீஸை எந்த மாதிரிலாம் பண்ணோன்றதை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க, கவனமா இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தீபக்கு சொந்தக்கார அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு மணி அப்படின்றது. மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிற வேலையெல்லாம் திவ்யா தான் கவனிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு தான் சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப மணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மணியோட ஒய்ஃபும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோக்கு மேல போய் சரக்கு அடிக்கலாம்ன்ற மாதிரி சிக்னல் கொடுக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சரக்கு அடிக்கிறதுக்காக மேல போறாங்க. இப்ப கௌரின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு இந்த பொண்ணு தங்கச்சியா தான் இருப்பாங்க. ஆன்லைன்ல பேசி வீடியோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மேல சரக்கு அடிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கௌரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுமே சரக்கெல்லாம் அடிப்பாங்க போல. என்ன சேர்க்காம நீங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கும் ஒரு கிளாஸ் தாங்கன்ற மாதிரி குடிக்கிறாங்க. குழந்தை வேணும்ன்ற மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா. இப்ப திவ்யா பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை டாக்டர் லேடி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, குழந்தை இருக்குங்க, ஆரோக்கியமா இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் சந்தோஷப்படுறாரு. எப்படியும் குழந்தை பிறக்க போகுது, அது ஆசைப்படுற எல்லாத்தையும் இப்பயே வாங்கிடலாம்ன்ற மாதிரி இவங்களுமே பர்ச்சேஸ்க்காக வராங்க. அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ஒய்ஃப் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் இவர் வாங்கி தந்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே பீச்சில் வச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் நல்ல வேலையில இருக்காரு, இருந்தாலுமே நிறைய இஎம்ஐ ப்ராப்ளம்லாம் இருக்கு. நீ கொஞ்சம் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசுறாரு. இவங்க இன்னும் நிறைய மாத கர்ப்பிணியா மாறல, இப்பதான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அதனால இன்னும் சில மாசங்கள் இவங்க வேலைக்கு போலாம்ல, நான் போறேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல தினுன்ற ஒரு பையன் வேலை பார்ப்பான். எதர்ச்சியா இந்த மணி இருக்கார்ல, அவன் போன்ல வந்த நோட்டிபிகேஷனை பார்த்துடுறாரு. நிறைய அந்த மாதிரி சைட்ல இருக்கான் போல, அது சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் தான் வந்திருக்கும். எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நீயே பாருன்ற மாதிரி அண்ணன் காட்டுறாரு. அண்ணன் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி ஹீரோ அனுப்பி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத தினுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தினுவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். திவ்யா என்ன வேலை பாக்குறாங்கன்னு இப்பதான் தெரிய வருது. ஒரு பிரைவேட் பேங்க்ல இவங்க ஒர்க்கரா இருக்காங்க போல. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. அதே மாதிரி குழந்தையோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சு தந்துட்டு இருக்காங்க. வீடியோ காலில அந்த மணி காலிங் பில் அடிக்கிறாரு. என்ன இந்த நேரத்துல காலிங் பில் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவருமே கதவை திறக்கிறாரு. மேல் வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருந்தால, அந்த பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிருக்கா, என்ன விஷயம்ன்றது தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா ஆபீஸ்ல பாப்போன்ற மாதிரி மணியும் இவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. மேல நடந்தது தெரியாம பொண்ணு பாட்டை வச்சு ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. மேல் வீட்டுல ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, நீ பாட்டெல்லாம் வைக்காத அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. திவ்யாக்கு இன்னைக்கு கொஞ்சம் முடியாம இருக்கும், லீவ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. நான் கூட லீவ் போட்டுருவேன், ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிஞ்சா சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மணியும் இவரும் சேர்ந்து தான் கிளம்புவாங்க போல. அப்ப கரெக்டா போலீஸுங்க எதிர வராங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு கீழே தானே இருக்கீங்க, அந்த பொண்ணை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், பெருசா அந்த பொண்ணு யாருகிட்டயும் பேச மாட்டா, எங்களுக்கு தெரியல
இல்லன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தினுன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்க ஒய்ஃபை நான் வெளியே வச்சு 2 வாட்டி பார்த்திருக்கேன், அதை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்ல வர சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த பையன் போன் எடுத்து எதையோ காட்டுறான். அதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன பார்த்தாருன்றதை நமக்கு காட்டல. இப்ப வீட்டுக்கு வந்தவரு கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பையன் என்ன காட்டினான்றதை நமக்கு காட்டுறாங்க. இவன் நிறைய குரூப்ல இருக்கான் பாத்தீங்களா, ஒரு குரூப்ல இவரோட ஒய்ஃப் போட்டோ வந்திருக்கும். அதுவும் அவங்க ட்ரெஸ் இல்லாத மாதிரி வந்திருக்கும். ஃபேக் போட்டோ மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே இதை பாக்குறவரு பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோம், அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த தினுன்ற பையனுக்கு கால் பண்ணிட்டாரு. அது என்ன குரூப், அந்த குரூப்ல என்னையும் சேர்த்து விடுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பையனுமே இவரை சேர்த்து விட்டுறான். அந்த போட்டோவை தெளிவா பார்க்கலான்ற மாதிரி இவருமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இது ஃபேக்ன்றது இவருக்கு தெரியுது. அந்த போட்டோ கூட சேர்ந்து ஒரு ஸ்டோரியும் இருக்கு. இது என்ன ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டோரியை பாக்குறாரு. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல தான் வேலை பார்க்கறா. இவ செம்மையா இருந்தா, இவளை நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான். அதாவது அவனே கிரியேட் பண்ணி எழுதி வச்சிருக்கான் போல. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ உதட்ட கிஸ் பண்ண, அவ ஹஸ்பண்டால பண்ண முடியாததை கூட நான் பண்ணன்ற மாதிரிலாம் அவன் எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவரால நார்மலா இருக்க முடியல. இவர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் இருக்காரு. இப்ப இவருமே மாடியில வந்து சோகமா நின்னுட்டு இருக்காரு. இப்ப மணியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக ஆபீஸ்ல இருந்து சொல்லாம கொள்ளாம போயிட்ட, அதே மாதிரி எதுக்காக சோகமா இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இத பாருங்கன்ற மாதிரி இவரும் சட்டுன்னு போட்டோவை காமிச்சிடுறாரு. பாக்குற இந்த அண்ணன் ஷாக் ஆகுறாரு. எப்படின்னு தெரியல, எவனோ ஒருத்தன் ஒரு குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. கவலைப்படாதரா, சைபர் செல்ல இருக்க ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கால் பண்ணி மணியா அவர்கிட்ட பேசுறாரு. சரி என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன்ற மாதிரி அந்த நபர் ஏத்துக்கிறாரு. இத பார்த்தாலே ஃபேக்னு தெரியுது, நீ இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருன்ற மாதிரிலாம் அந்த அண்ணா சொல்லிட்டாரு. இவர் மறுநாள் ஒய்ஃபை டிராப் பண்றதுக்காக கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப பேசும்போது கொஞ்சம் கோவமா பேசுறாரு. எங்க கோவமா பேசுறீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டே இவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இவரும் டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த குரூப்போட அட்மினுக்கு இவர் கால் பண்ணிருப்பாரு. அவன் எடுத்திருக்க மாட்டான். அவனை பத்தி தான் இந்த அண்ணன் கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாரு. இந்த அண்ணனுமே அவனோட அட்ரஸ் என்னன்றதை சொல்லிட்டாரு. நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, ஆளுங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தீபக்கு நம்மளே போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இவர் டெலிவரி பண்றதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. கண்டிப்பா அவனை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கான் அப்படின்றது இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. அவன் பேரு பிரவீன் அப்படின்றது. பிரவீனை பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. ஆளுங்களுமே வீடு இருக்கிற இடத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப வந்தவர் பிரவீன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் தான் பிரவீன், என்ன வேணும், நீ யாருன்னு எனக்கு தெரியலையேன்ற மாதிரி பிரவீன் கேக்குறான். இந்த போட்டோ உனக்கு தெரியும்லன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. அம்மா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான், நான் பேசிக்கிறேன்ற மாதிரி இந்த பிரவீன் சொல்றாரு. பிரவீன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு தான் கூட்டு வராரு. ஆமா நான் தான் அந்த போட்டோவை போட்டேன், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி அந்த பிரவீன் தனாவட்டா பேசுறான். கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, பொங்குன்னு மூக்குலயே ஒரு குத்து வைக்கிறாரு. அவன் மூக்குல இருந்து ரத்தம் போல போலன்னு ஊத்திட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான்ல, சத்தியமா இந்த போஸ்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, வேற ஒரு குரூப்ல இருந்து தான் எடுத்து போட்டேன்ற மாதிரி சொல்றான். எந்த குரூப்ல இருந்து எடுத்து போட்ட அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவன் ஒரு Facebook பேஜை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டெலிகிராம் குரூப் வச்சு இவன் பொண்ணுங்களை சப்ளை பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். குரூப் என்கேஜ்மெண்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இவன் எடுத்து போடுவேன்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த Facebook குரூப் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பிரவீனை அடிச்சதை பத்தி அந்த அண்ணனுக்கு தெரிய வந்துருது. நீ எதுக்காக அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ண, நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாரு. எப்படி நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்க முடியும், கண்டிப்பா அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா பேசிட்டு இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப அவளுக்கு தெரிய வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அவளுக்கு தெரியாம வேற பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளாவே சரியா பேசாத மாதிரியே ஒய்ஃபுக்கு தோணுது. இப்ப அம்மா வீடியோ கால்ல பேசுறாங்க. ஏன்டி சோகமா இருக்க, உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் சண்டையான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்டுமே வீட்டுக்கு வராது. என்னங்க சாப்பாடு வைக்கவான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ போய் படுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கே வந்திருக்காரு போல. இப்ப இவங்களுமே பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளா சரியா பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அவங்க படுத்துட்டாங்களான்ற மாதிரி இவரும் எட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் லேப்டாப்பை ஓபன் பண்ணி இவருமே அந்த குரூப்பை செக் பண்றாரு. அந்த குரூப்ல நிறைய ஆபாசமான பதிவுலாம் இருக்கு. அந்த பதிவுல ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட பதிவையும் இவர் பாத்துறாரு. இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் கிட்ட பேசினாங்கல்ல, அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவருமே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப லேடிஸா பார்த்தா அவங்களோட ஃபேஸ் எல்லாம் எடிட் பண்ணி இவங்க போட்டுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்கு மேல ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில
தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஒய்ஃபை டிராப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஒரு சிக்னல்ல நின்னுட்டு இருக்காரு. பக்கத்துல பைக்ல ஒரு நபர் நிக்கிறாரு. அவர் ஒய்ஃபை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இத பாக்குற இவரும் என்னன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எதுவும் இல்லன்ற மாதிரி அவன் வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹஸ்பண்ட் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் அந்த குரூப்ல பாத்துருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபை டிராப் பண்ணிடுறாரு. அவங்க உள்ள போகும்போது ஒருத்தன் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே வெளியே வரான். அதை பாக்குற இவருக்கு கோவமா வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவருமே முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு ஒய்ஃபை தூங்க வச்சிடுறாரு. திரும்பி அந்த குரூப்ல இருக்க போஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு. பொண்ணுங்க வேணுமா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இப்படிதான் அவங்களை ரீச் பண்ண முடியும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு கேட்கிறாரு. அதாவது இவரோட ஒய்ஃப் போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை காமிச்சு இந்த பொண்ணு வேணும்னு கேட்கிறாரு. கவலையே இல்ல, ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. முதல்ல அவன் கிட்ட சாட் மூலியமா தான் பேசிட்டு இருக்காரு. நம்பர் தாங்கன்னு கேக்குறாரு. அவன் சைட்ல இருந்து நம்பர் வந்துருது. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் வந்துடுறாங்க. என்னாச்சு இன்னும் நீங்க தூங்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆபீஸ்ல ஒரு வேலை அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஒய்ஃப் படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவன் கிட்ட இருந்து நம்பர் வந்துருச்சுல்ல, இவர் மொட்டை மாடிக்கு வந்து அவன் கிட்ட பேசுறாரு. அவனுமே இந்த ஹோட்டல் ரூம் நம்பருக்கு வந்துருங்க பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அவன் ஒரு ஹோட்டலோட பேரை சொல்லி இந்த ரூம் நம்பருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவருமே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த ரூம் நம்பரோட காலிங் பெல்ல அடிக்கிறாரு. ஒரு பெரியவர் தான் கதவை திறக்கிறாரு. ஜோசப் இல்லையான்னு கேக்குறாரு. ஜோசப்லாம் யாருமே இல்ல, நீங்க தப்பான ரூம்க்கு வந்துட்டீங்க போலன்ற மாதிரி பெரியவர் கதவை சாத்திடுறாரு. என்னவா இருக்கும், இந்த ரூம்க்கு தானே வர சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஜோசப் இருக்கான்ல, சார் நில்லுங்கன்ற மாதிரி சொல்றான். எதுக்காக சரியான நம்பரை சொல்லன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒருவேளை நீங்க போலீஸா இருந்துட்டா என்ன பண்றது, அதனால தான் சரியான ரூமை சொல்ல மாட்டோம், இப்போ உங்களை சரியான ரூமுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றான். பக்கத்துலயே தான் வேற ஒரு ரூமை புக் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்ப ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். எந்த பொண்ணுனாலும் செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி எந்த பொண்ணு வேணும்ன்றதை நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் பிஸின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அழகழகான பொண்ணா இருக்காங்க, நீங்க மத்த பொண்ணை சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்கிற இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த போட்டோல இருக்கிறது என்னோட ஒய்ஃபுடா, என் ஒய்ஃப் போட்டோவை எதுக்காகடா இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கன்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜோசப் இருக்கான்ல, சார் சத்தியமா அதை பத்தி எனக்கு தெரியாது சார், இந்த பேஜை மெயின்டைன் பண்றது அதை வச்சு பிசினஸ் பண்றது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பேஜை யார் தெரியுமா நடத்துறா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் இவன் சொல்லிடுறான். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை இவருக்கு ஓரளவுக்கு தெரியும் போல. அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவனை இதுக்கப்புறம் அடிச்சு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் கொஞ்சம் கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை எதுவும் இல்லையேன்ற மாதிரி இவர் நார்மலா பேசுறாரு. அப்படியே சைலண்டா ரூம்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு இந்த போட்டோ தானே பிரச்சனைன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. எந்த போட்டோவை பத்தி பேசுறான்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த நியூடு போட்டோவை தான் இவங்க காமிக்கிறாங்க. அப்போ ஒய்ஃபுக்கும் இந்த போட்டோவை பத்தி தெரியுமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. இவங்க பேங்கோட மேனேஜர் பக்கத்து கடையில பொருள் வாங்குறதுக்காக வராரு. அங்க இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, திவ்யா அக்காவோட நியூடு போட்டோ வந்திருக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கறான். என்னடா சொல்றேன்ற மாதிரி கேட்கறாரு. நீங்களே பாருங்கன்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் காமிக்கிறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடியை கூப்பிட்டு பேசுறாரு. நான் காமிச்சா சரிப்பட்டு வராது, நீங்க சைலண்டா காட்டுங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே பேசுறாங்க. இந்த நிலைமையில உங்ககிட்ட இதெல்லாம் காட்டக்கூடாது, ஆனா வேற வழி இல்ல, இந்த பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. பாக்குற திவ்யா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் லீவ் எடுத்துக்கிறேன்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. சோ 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஹஸ்பண்ட் கிட்ட இதை காமிச்சுக்காம இருந்திருப்பாங்க. பார்த்தாலே அது ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியலையாங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை, யார் என்ன நினைச்சா என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வயிறு வலிக்குது போல. உட்காருன்ற மாதிரி இவர் உட்கார வச்சிருக்காரு. நீங்க இதனால தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க, இதை நினைச்சு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, யாரையும் தேடி போகாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஹஸ்பண்ட கொஞ்சம் நிம்மதி ஆக்குறதுக்காக தான் ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு இதை நினைச்சு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் தப்பான பார்வையில பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பத்தியே தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இவங்க சொல்லி தரும் போது கூட கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்களும் மேற்கொண்டு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனியா இருக்கும் போது இவங்க ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவருமே வழக்கம் போல ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக வராரு. இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒய்ஃப் கிட்ட அந்த குருன்ற பையன் பேசுறதுக்காக வரான். அதாவது பக்கத்துல கடை வச்சிருக்கான்ல அந்த பையன் பேசுறதுக்காக வரான். இவங்களோட போட்டோ லீக் ஆயிருக்குல்ல, அதை பத்தி இவங்க கிட்டயே கேட்டுட்டு இருக்கான். இவங்களுமே கோவமா அவனுக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்றானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. போட்டோ நெட்ல இருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு ஓவரா பேசுறாங்கன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே கடைக்குள்ள வரான். பார்த்தா கடைக்குள்ள ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. பொங்குன்னு மூக்குலயே ஒரு குத்து வைக்கிறாரு. வேணும்ட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால தான் கோவத்துல
அடிச்சிருப்பாரு. இத பத்திலாம் அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. நீ எதுக்குடா தேவையில்லாம அடிச்ச, இப்படி அடிக்கணும்னு நினைச்சனா நிறைய பேரை நீ அடிக்க வேண்டியிருக்கும், என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. அடி வாங்கின இந்த குருக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. வேற எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்தணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண போறேன்ற பத்தி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவனுமே போன் எடுத்து ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும்போது தினு கிட்ட இருந்து கால் வருது. சார் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி சொல்றான். இவருமே அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குரு Facebookல தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கான். இந்த அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா தான், என் கடைக்கு பக்கத்துல இருக்க பேங்க்ல தான் இந்த அக்கா வேலை பார்க்கறாங்க. இவங்களோட போட்டோவை யாரோ எடிட் பண்ணி தப்பாலாம் போட்டிருக்காங்க. இத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவன் பேசுறான். அதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி இவன் பேசினாலும் இன்னும் தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இதை பண்றான்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப மறுநாள் இவன் வேலைக்கு போகாம வீட்டுல படுத்துட்டு இருக்கான். அப்ப போலீஸ் ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் செம்மையா பயப்படுறான். ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டானாரு பாத்தீங்களா, அதாவது பேசி பழகினாரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் மூலியமா இவனை லாக் பண்ணிடுறாங்க. இவன் வேணும்ட்டே பண்ணாண்டதுக்காக தான் லாக் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் செலக்ட் பண்ணாம ஹீரோ வச்சு தான் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட சீக்கிரமா ஹீரோயினை செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்டருமே சீக்கிரமா செலக்ட் பண்ணு, அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காளே அவளை பத்தி கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரிலாம் ஆக்டர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து பேசலாம்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், பேட்டி கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு இல்லாத பேட்டியா, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும், கொஞ்சம் தள்ளி போய் பேசலான்ற மாதிரி இவரும் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. உனக்கு சினிமால நடிக்கிற விருப்பம் இருக்கான்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹீரோ எதிர வந்துடுறாரு. ஆக்சுவலா கௌரின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுதான் இந்த இடத்துக்கு இவனை வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவன் தான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருப்பான். இவன் எங்க போறான் எங்க வரான்றதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. இவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறதோ இவருக்கு தெரிய வந்திருக்கும். நீ தானே அந்த Facebook பேஜை ரன் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி அடி அடின்னு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த குரூப் என்னோட தான், அதுல வர போஸ்ட் எல்லாம் நான் போடுறது கிடையாது, அந்த குரூப்பை நான் விலை கொடுத்து வாங்கினேன், அதை மெயின்டைன் வேற ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் பேரு விஷ்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த விஷ்ணுக்கு வீடியோ கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே கால் பண்ணிட்டாரு. அந்த விஷ்ணுன்ற நபர் இருக்கான்ல, இப்ப கூட வேற ஒரு ஆட்டான ஸ்டோரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவர்கிட்ட இருந்து கால் வரதுனால அட்டன் பண்றான். ஆனா அட்டன் பண்ணா இவரோட ஃபேஸ் தெரியல, ஹீரோவோட ஃபேஸ் தெரியுது. இத பாக்குறவன் பயத்துல வேகமா காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ தான் திவ்யாவோட ஹஸ்பண்ட்ன்றது இவனுக்கு தெரிஞ்சுதான் காலை கட் பண்ணிருக்கான் போல. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவருமே அந்த மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போறேன்ற மாதிரி மணி கேக்குறாரு. அவன் கண்டிப்பா பேங்க்ல வச்சு பார்த்திருக்கான், அதுக்கப்புறம் தான் இதை ரெடி பண்ணிருக்கான் போல, பேங்க்ல போய் செக் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஒய்ஃப் வேலை பார்க்குற பேங்க்குக்கு வந்துடுறாரு. அவன் கண்டிப்பா இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் ஒய்ஃபை போட்டோ எடுத்திருக்கான், சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட ஃபேஸ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் தான் பார்த்திருப்பாரு. அது மூலியமா இந்த வீடியோல தேடிட்டு இருக்காரு. அவனை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் ஒய்ஃபை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறது தான் இவருக்கு தெரியுது. சோ இவன் தான் இதை பண்ணிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. வந்தவன் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிருப்பான், அந்த ஃபார்மை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க, அவனோட டீடைல் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த விஷ்ணுவை நமக்கு காட்டுறாங்க. விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும் தான் இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா இப்ப வேலை விஷயமா கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. இங்க இருக்க சில ஆளுங்களை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அவங்க கூட மீட்டிங்லாம் இவருக்கு நடக்குது. ஆக்சுவலா இவர் இந்த வேலையை கேரளால நல்லா பண்ணிட்டு இருக்காருல, தமிழ்நாட்டுல இருக்க சிலரும் இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேக்குறாங்க. என்கிட்ட நிறைய பேஜஸ் இருக்கு சார், சில பேஜஸ் உங்களுக்கு நான் தரேன், இவ்வளவு விலையாகும், இந்த பேஜஸ் மூலியமா நீங்க ப்ராஸ்டியூஷனை பண்ணலாம், நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா இந்த குரூப்புக்கு வரவங்களே மேஜரா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால ஈஸியா உங்களுக்கு கிளைண்ட்லாம் கிடைச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த பேஜை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா தான் என்கேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த போஸ்ட் போடுற வேலையை மாசம் மாசம் நானே பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சார்ஜை பத்திலாம் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி நீ சொன்னது எங்களுக்கு ஓகே தான், 2-3 பேஜை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வேலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இவரோட அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும். அப்பவும் கால் பண்ணி அப்பாக்கு உடம்பு முடியல, வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா நான் பிஸியா இருக்கேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரிடா நான் செத்தவாது வான்ற மாதிரி அப்பா விரக்தியா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. சரி போலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவர் பஸ்ல டிராவல் பண்ணி வந்தாரு பாத்தீங்களா, செம்ம போதையில வந்திருப்பாரு. பஸ்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இத பத்தி அப்பாக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப அப்பாவும் பையனை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ஏண்டா போதையில இருந்தா பஸ்ல பிரச்சனை பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு.
சார் பையன் தெரியாம பண்ணிருப்பான் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாருல, அதனால விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண தொலைச்சிருவேன், கிளம்புடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் மிரட்டி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப இந்த விஷ்ணுவும் காலையில எந்திரிக்கிறாரு. அப்பா ரெடி பண்ணிருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் வரான்ற மாதிரி விஷ்ணு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, இவர் உனக்காக ஒரு வேலை வச்சிருக்காராம், நல்ல வேலையாண்டா, நிறைய காசு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயந்துட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. விஷ்ணு டீடைல் கிடைச்சது பாத்தீங்களா, வீட்டு அட்ரஸ் கிடைச்சதுனால இவருமே அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க யாருன்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. நான் விஷ்ணுக்கு வேண்டியவன் தான், விஷ்ணுக்கு ஒரு நல்ல வேலை வந்திருக்கு, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன், விஷ்ணு இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. விஷ்ணு இல்லையன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இது நல்ல வேலை, நிறைய சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இதனால தான் அப்பா டிராமா பண்ணியாவது பையனை இங்க வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பா செத்தவாது வான்ற மாதிரி பேசுறாரு. இதனால தான் பையன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நல்ல வேலைன்னு சொன்னாரா, அதனால தான் உன்னை வர வச்சேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்மளும் அப்பாக்கு ஏத்த மாதிரியே மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி விஷ்ணு யோசிக்கிறான். எனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல மச்சான், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவரை போக சொல்லிட்டு இருக்கான். இவர் போக மாட்டாரு, சமாதான பத்திர மாதிரி உள்ள வந்துடுறாரு. நீ வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. அந்த பொண்ணை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பேரு மீரா அப்படின்றது. அப்ப மீராவை கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது மீராவும் இவனும் அடிக்கடி ஒன்னாலாம் இருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மீராவை காப்பாத்துறதுக்காகவாது நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறான். அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் நடிச்சாரு பாத்தீங்களா, அப்பா ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருவாரு. பொய் சொல்லாத, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடலான்றதுக்காக விஷ்ணு பண்ண தப்பை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அப்பாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், நானே பேசி உன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்திருப்பாரு. சோ அப்பா தெரிஞ்சுதான் பையனை இந்த இடத்துக்கு வரவே வச்சிருப்பாரு. இப்ப கூட வர இவன் இருக்கான்ல, மீராவை எதுவும் பண்ணிடாத, மீராவை எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இவர் எதுவுமே சொல்லாம தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட அண்ணன் மணி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு இவனோட தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சூப்பரா எடிட்லாம் பண்ணுவியாமே, எனக்கு ஒரு பொண்ணோட போட்டோவை எடிட் பண்ணும், உனக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட போட்டோவை தான் எடிட் பண்ணுன்ற மாதிரி மீராவோட போட்டோவை காட்டுறாரு. காசை பத்தி நீ கவலைப்படாதடா, எவ்வளவு காசுனாலும் தரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மத்தவங்க வீட்டு லேடிஸ்னா உடனே பண்ணுவேன், ஆனா உனக்கு தெரிஞ்ச பொண்ணுனா இவ்வளவு யோசிப்பியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி வா கிளம்பலாம், மீராவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப காரை நடு ரோட்ல நிறுத்திடுறாங்க. அந்த கடையில போய் நாங்க சொல்ற விஷயத்த வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. Dress போடாம போனோம்னு சொல்றாங்க. இவனுமே கூட்டம் இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறான். வேற வழி இல்ல, மீராவை காப்பாத்துறதுக்கு இப்படிதான் போகணுன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நியூடா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் என்ன நியூடா நடந்து வந்துட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுமே இவன் நடந்து போறத வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் இவங்களுமே கார்ல ஏற வச்சிடுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்கதான் இருக்கா, போய் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே மீராவை தேடி வந்துட்டு இருக்கான். மீரா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மீரா கிட்டே இவன் பண்ணதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. மீரா இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருமே அடிக்கடி ஒன்னா இருந்திருக்கோம், அதை நீ போட்டோலாம் கூட எடுத்திருக்க, தேவைப்பட்டா அந்த போட்டோவை கூட போட்டுருவியான்ற மாதிரி கேக்குறாங்க. மீரா புரிஞ்சுக்கோ, சினிமால ஏதாவது பண்ணோன்ற மாதிரி ஆசை இருந்தது, காசு தேவை, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசுக்காக எதுனாலும் பண்ணுவியான்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருன்ற மாதிரி கேக்குறாரு. மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ மட்டும் இல்ல, ஹீரோக்கு பின்னாடி ஒய்ஃபான திவ்யாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி இவனும் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வந்த திவ்யா இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்துல ஒரு அரை மட்டும் விடுறாங்க. வாங்கங்க போலான்ற மாதிரி ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லீகலா இவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் வாங்கி தராம விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம வீட்டுல ஒருத்தங்களுக்கு நடந்தா எப்படி வலிக்கும்ன்றதை இவனுக்கு புரிய வச்சுட்டு போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.